இன்றைக்கி வீடியோவில் பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாமா. இதுக்கு முதல்ல நான் ஒரு 200 கிராம் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். நான் இங்கே கெவின்ஸோட பன்னீர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அவைலபிளில் இருக்க எந்த பன்னீராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வாங்கக்குள்ளே டோஃபுவாக பன்னீரான்றதை பார்த்து வாங்குங்க. பன்னீருன்றது கவு மில்கில் செய்கிறது, டோஃபுன்றது சோயா மில்கில் செய்கிறது. ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி 4 பீசஸை கட் பண்ணி குட்டி குட்டியாக க்யூப் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவில் கட் பண்ணாலே போதுமானது. பன்னீரை கட் பண்ணியாச்சு. இப்போ பன்னீர் டிக்காக்கான மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பன்னீர் மசாலா இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி ஒரு டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி இந்த மாதிரி மசாலாவை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது குடமிளகா கேப்சிகத்தை இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெங்காயத்தையும் 8 துண்டாக வெட்டி இந்த மாதிரி எதெல்லாம் பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் இதில் மினி டிக்கா பைட்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ டூத் பிக் எடுத்துருக்கேன். அதில் ஒரு ஆனியன், ஒரு துண்டு பன்னீர், அப்புறம் ஒரு பீஸ் கேப்சிகத்தையும் குத்திக்கிறேன். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்க பன்னீரையும் இந்த மாதிரி டூத் பிக்கில் குத்தி எடுத்து வச்சுக்கிறேன். நார்மல் டிக்கா பண்ணுறதை விட இந்த மாதிரி மினி டிக்கா பண்ணுறது கன்வீனியன்ஸாக இருக்கும். ஒரு டூத் பிக் எடுத்து அப்படியே ஒரே பைட்லேயே போயிடலாம். இது டேஸ்டியும் கூட. இப்போது இதை நம்ம க்ரில் பண்ணிக்கலாம். க்ரில் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். க்ரில் இல்லைன்னா நீங்கள் பேன்லேயே ஃப்ரை பண்ணிவிட்டு சும்மா ஸ்மோக் ஃப்ளேவருக்காக ஸ்மோக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம க்ரில் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக்காக எடுத்து வைக்கிறேன். எல்லா ஸ்டிக்கையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் 4 பக்கமும் திருப்பி போட்டு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்லேயே குக் ஆகணும் பன்னீர். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தனியாக எடுத்து தெரியும். அவ்வளோதான், பன்னீர் 4 சைடும் நல்லா குக்காகி வந்திருக்கு. இது அப்படியே ஒரு பைட் போகலாம். வீட்டில் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வரணுன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.